நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வெறி நாய் கடித்ததில் 3 குழந்தைகள் படுகாயமடைந்திருக்கின்றனர். தெருநாய்கள் கடித்து சிறுவர்கள் பாதிக்கப்படும் சம்பவம் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பிருத்திவிராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் பிருத்திவிராஜ், விவரங்கள். வணக்கம் சையத். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வடுகம் ஆதி திராவிடர் காலனி சாலையில் குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. சாலையில் விளையாடி கொண்டிருந்த தேஜேஸ்வரன், பிரியதர்சினி, யாகவீர் ஆகிய 3 குழந்தைகளை வெறிநாய் கடித்துள்ளது. குழந்தைகளின் அலறல் சத்தம் கேட்டு பெற்றோர்கள் நாயை விரட்டி அடித்து படுகாயமடைந்த 3 குழந்தைகளை மீட்டு ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். மருத்துவர்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி அளித்து தற்போது முகத்தில் படுகாயமடைந்த தேஜேஸ்வரன் என்ற சிறுவனுக்கு தையல் போடும் பணியில் மருத்துவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சாலையில் சுற்றி தெரியும் தெருநாய்க்களை பிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்களின் கோரிக்கையாக உள்ளது. இது குறித்து மாவட்ட ஆட்சியர் உமா அவர்களிடம் கேட்டபோது அப்பகுதியில் சுற்றித் திரியும் நாய்களை பிடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் குழந்தைகளுக்கு முறையாக சிகிச்சை வழங்க வேண்டும் என மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தியதாக தெரிவித்தார். இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிருத்திவிராஜ். பிரியதர்ஷினி என்னும் பொண்ணுக்கு வீட்டில் இருந்தபடி விளையாண்டு கொண்டிருந்த போது வெறி நாய் வந்து கடித்து 6-7 இடங்களில் இதாகியுள்ளது. என்னோட மகன் மணிகண்டன் பிரபா யாகவீர் 5 வயசு ஆகுதுங்க. அந்த பையனுக்கு 7 இடத்துல கடிச்சிருக்கு. காலையில் 2 பேரும் வந்து ஃபஸ்ட் எய்டு வந்து வடிவத்தில் ஜிஹெச்சில் டிடி போட்டு ராசிபுரம் ஜிஹெச்சில் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டோம். மறுபடியும் எங்கள் தம்பியோட பையன் பூலோகநாதன் ஜாபேஸ்வரசனுக்கு வீட்டில் விளையாண்டுக்கிட்டு இருந்தபோது நாய் வந்து எதிர்பாராமல் கன்னத்தில் கடித்துக்கிட்டு ஓடிவிட்டது. அந்த நாயை நடவடிக்கை எடுக்குமாறு நாமக்கல் கலெக்டர் மாவட்ட அடுகம் தலைவர் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த முக்கிய நடவடிக்கை எங்களுக்கு ரொம்ப சிரமமாக உள்ளது. பையனுக்கு நம்ம அட்மிஷன் ஆகிற அளவு கொஞ்சம் அதிகமாக கடித்துக்கிட்டது. நீங்கள் பார்த்து நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.